பொதுமக்களுக்கு போலீசார் அல்லது போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு ஊடக சந்திப்பில் வச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் மிக மிக முக்கியமாக சொல்லியிருக்க ஒரு விஷயம்னு சொன்னால், இப்போ பாடசாலை விடுமுறை வந்திருக்கு, நிறைய விடுமுறை காலம் வருது, அதோட பண்டிகை காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ள மக்கள் விடுமுறையை கழிக்கிறதுக்கு வெளி இடங்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு, கோயில்களுக்கோ கதிராமத்துக்கோ அல்லது நோரலியாவுக்கோ சிகிரியாவுக்கோ எந்த இடத்துக்கும் போவாங்க. இங்கே போகிற மக்கள் மிக அவதானமாக இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் போகிற இடங்களை செல்ஃபி எடுத்தோ அல்லது ஃபோட்டோ எடுத்தோ, நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம், இந்த இடத்துல இருக்கோம், இங்கே போயிருக்கோம், இப்போ இங்கே இருக்கிறோம், இந்த மாதிரியான வீடியோக்கள் அல்லது ஃபோட்டோக்களை சமூக வலைத்தளங்களை பதிவேற்றுறத தவிர்த்து கொள்ளுங்க. குறிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு பிறகு பண்ணுங்க. அங்கே நிற்கும் போதே பண்ணும்போது உங்களுடைய வீட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். அதாவது இப்போ குற்றச்செயல்கள் செய்கிறவங்களுக்கு நீங்களே ஒரு தகவலை அல்லது அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை இனி வருகின்ற நாட்களில் இந்த பண்டிகை காலத்திலேயோ அல்லது வரப்போகிற விடுமுறை காலத்திலேயோ இதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. සෙල්ෆියක් කරහා ඔබ ඉන්නේ මේ වන විට නුවරඑළිය, ඔබ ඉන්නේ ගාල්ලේ, එහෙම නැත්නම් ඔබ ඉන්නේ කතරගම යනාදී වශයෙන් මහ ජනතාව දැනුවත් කිරීමේ ක්‍රමයක් ඔබ විසින්ම සකසා කරගෙන තියෙනවා. මේ සුදුසු නොවේ. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவதானிக்கும்படி கட்டாயமாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ வாகனங்களை நீங்கள் வாடகைக்கு எடுத்து, ஒரு வேனையோ ஒரு காரையோ வாடகைக்கு எடுத்து வெளி மாவட்டங்களுக்கோ இல்லை சுற்றுலாவுக்கோ அல்லது விடுமுறையை கழிக்கிறதுக்கு நீங்கள் போவீங்க. போகும்போது சாரதி சரியானவரா, இந்த வாகனத்துக்கு லைசன்ஸ் இருக்கா, இந்த வாகனம் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கா, இந்த வாகனத்துடைய உரிமையாளர் யார், இந்த மாதிரியான முக்கியமான விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட விபத்துக்கள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில குற்றச்செயல்கள், இதெல்லாமே பலதரப்பட்ட சம்பவங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். இதன் காரணமாக வாகனம் சரியாக சர்வீஸ் பண்ண போட்டிருக்கா, பிரேக்கா, இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட ரீதியான நடவடிக்கை இப்போ இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து யார் வாகனம் அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் சுற்றுலாவுக்கோ அல்லது உங்களுடைய விடுமுறையை கழிக்கிறதுக்கோ வாகனங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை போலீசார் பொதுமக்களிடம் வேண்டியிருக்காங்க. ඔබගේ රියදුරු මෙම වාහනේ අයිතිකරු කවුද? මෙහි යාන්ත්‍රික දෝෂය පිළිබඳ ඔබ සෑහීමට පත් වෙලාද? මේ රියදුරු පිළිබඳ ඔබ සෑහීමට පත් වෙලාද? ඔබගේ ගමනාන්තය දක්වා ඔබට යහතින් ගෞරවනීය ලෙස යා හැකි රියදුරෙක් ඔබ සතුව සිටීද? මේ සියලු කරුණු කෙරෙහි ඔබ අවධානය යොමු කළ යුතුයි. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. மேல் மாகாணத்தில் அதிகமாக மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் காணாமல் போகிற சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. இது அண்மை நாட்களாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் அடிப்படையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 8ஆம் 9ஆம் தேதியில் மட்டுமே 10 மோட்டார் சைக்கிள்கள், 3 முச்சக்கர வண்டிகள், ஆட்டோக்கள் காணாமல் போயிருக்கு. கடந்த நாட்களில் இது தொடர்பான முறைப்பாடுகள் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து கிடைக்கும் போது இது ஆராய ஆரம்பித்திருக்க போலீசார் இதுக்கு ஒரு விசேட குழு ஒன்றை ஆரம்பித்து இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே மோட்டார் சைக்கிள்களை லொக் பண்ணாமல் அல்லது பாதுகாப்பான இல்லாத இடங்களில் வச்சுட்டு போகிறது அல்லது பார்க் பண்ணிட்டு போகிறது, முச்சக்கர வண்டிகளுக்குள்ள பொருட்களை வச்சு கொண்டு போகிறது, இல்லை முச்சக்கர வண்டியே பாதுகாப்பாக இல்லாத இடத்துல இரவு நேரங்களில் பார்க் பண்ணி வைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் இருக்க இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் ரயில் ஓட்டுநர்கள் 2 பேருக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவம். இது அனுராதபுரம் தெல்லியத்தைக்கு இடையில் இந்த ரயில் சேவை இடம்பெற்று கொண்டிருக்கும் போது 2 சாரதிகள் இருப்பாங்க. இப்போ பிரதான சாரதி ஒருவர், ரயில் கட்டுப்பாட்டு சாரதி 2 பேர் உதவி சாரதி இருப்பாங்க. பிரதான சாரதி ரயிலை வேகமாக செலுத்துறாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக துணை சாரதி வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனையில் கோபமடைந்த பிரதான சாரதி 2 பேருக்கு இடையில் இடம்பெற்ற வாக்குவாதத்தால் ரயிலை 1 மணித்தியாலம் தண்டவாளத்திலே நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. இது தாமதமாக இருக்குது. இதனால் பலதரப்பட்ட ரயில் போக்குவரத்தில் தாமதங்கள் ஏற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதால் இப்பொழுது இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒழுக்காற்று நடவடிக்கை, இவங்களுக்கு எதிரான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எப்படி இப்படிலாம் சம்பவம் நடக்குது பாருங்க. கோவத்தில் அவர் வேகமாக ஓடி இருக்காரு, இவர் குறைச்சிருக்காரு, அதுக்கிடையில் சம்பவம் நடந்து ரயிலே 1 மணித்தியாலம் நிப்பாட்டி வச்சு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். இது ஒரு பெரிய அளவாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. IMF එක දීලා තියෙන ටාගට් එක 15%යි. ආණ්ඩුව බදු ගහලා ආදායම වැඩි කරගෙන තියෙනවා 15.9%. 0.9ක් වැඩිපුර බදු ගහලා තියෙනවා. இந்த வரி
அப்படின்றது பெரிய அளவா மக்கள் மத்தியில் சுமத்தப்பட்டிருக்கு. IMF சர்வதேச நாணய நிதியம் வந்து 15% 100% வரியை தான் அறவிட சொன்னாங்க. ஆனா அரசாங்கம் 15.9% வரியை அறவிடுறாங்க. இதனால 0.9% வரி மேலதிகமாக அறவிடப்படுகிறது. ගහපු බදුවල මුළු වටිනාකම රුපියල් බිලියන 287ක් අනවශ්‍ය විදියට බදු ගහලා. යහන්න දෙයක් නෑනේ. අනවශ්‍ය විදියට බදු ගහලා භාණ්ඩාගාරේ සල්ලි ඕන තරම් පුරවන්න පුළුවන්. சரி 0.9% தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 0.9% மக்களிடமிருந்து பெறப்பட்ட தொகையினுடைய எண்ணிக்கை 287 பில்லியன் ரூபாக்கள். 287 பில்லியன்ன்றது பெரிய தொகை. எனவே மேலதிகமாக இந்த வரியை மக்களிடமிருந்து அரசாங்கம் அறவிட்டிருக்கு. IMF சொன்னதை விட அதிகமாக அறவிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அறவிட்டா காசு அதிகரிக்கத்தானே செய்யும், காசு திரைசேரியில் கொட்டத்தானே செய்யும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இந்த நாளில் வச்சிருக்காரு. நான் அண்மை நாட்களாக திரைசேரியில் அதிகமான காசு இருக்குது, அரசாங்கத்துக்கு பெரிய அளவான வருமானம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட இடங்களில் பேசப்பட்டது, பாராட்டப்பட்டது. එතකොට කියන්න පුළුවන් සල්ලි ඉතිරෙනවයි කියලා. ඕක ඕන පුද්ගලෙකුට කරන්න පුළුවන් ද? පෙර පාසල් දරුවෙකුට උනත් කරන්න පුළුවන්. ගහන්න පුළුවන් බදු ටික ඔක්කොම ගහලා அப்படி கண்ட புலம் பாண்டாகாரே சல்லி ஒக்கம் வெக்க வெலாய் வரி அறவிடுறீங்க, ஆனா அதை விட அதிகமா நீங்க தேவையில்லாம IMF சொன்னத்தையும் விட அதிகமா அறவிட்டுறீங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் இன்றைய நல்ல ஒரு பண்ணியிருந்தார். நிறைய நாளைக்கு பிறகு அவருடைய வீடியோக்கள் இன்றைய நல்ல பெரிய அளவா இந்த வரி சம்பந்தமாக பார்க்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வரி கட்டுறது தொடர்பாக, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல்ல நீங்க வரி கட்டுறதுக்கான அத்தனை ஆவணங்களையும் வரைவரி திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இதுல நன்கொடை வழங்கினா வரி செலுத்த வேண்டுமா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு. எந்தெந்த நன்கொடைகளுக்கு வரி விலக்கு இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுல வந்து நன்கொடைகள் வழங்கலாம். நன்கொடைகள் வழங்குறதுக்கு எந்த விதமான வரியும் இல்லாம, தொகைக்கு இன்னைக்கு 10 லட்சம் ஒரு இடத்துல நன்கொடை வழங்கினா அந்த 10 லட்சத்துக்கான வரி எங்கேயுமே இருக்காது, அதுக்கான வரி அறவிடப்பட மாட்டாது. எந்தெந்த நிறுவனங்களுக்கு நீங்க வழங்கினா அறவிடப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னா, அரசு சார்ந்த அரச காப்பகங்கள், அரசு வைத்தியசாலைகளாக இருக்கட்டும், இப்பொழுது கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொடுக்குறோம், ஏதாவது உதவி கொடுக்குறோம், அல்லது ஏதாவது இயந்திரங்கள் வாங்கி கொடுக்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அரச காப்பகங்கள், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அரச காப்பகங்களாக இருக்குமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் நன்கொடை வழங்கலாம். அது வரி விலக்குக்குள்ளே வரும். ஆனால் நீங்கள் தனியாரோ அல்லது சம்மந்தம் இல்லாத விடயங்களுக்கு நீங்கள் நன்கொடை வழங்கும் போது அது இதுக்குள்ளே வராது. அதுக்கு நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும். நீங்கள் வரி கட்டும்போது அதெல்லாம் நீங்கள் சமர்ப்பிக்கணும். எனவே இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க இந்த நன்கொடை வழங்குபவர்கள். எனவே நன்கொடை வழங்கும் போது நீங்கள் எதுக்கெல்லாம் நன்கொடை வழங்கினீங்க, எப்போ வழங்கினீங்கன்ற ஆவணங்கள், அந்த ரிப்போர்ட்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல்ல நீங்கள் இது வழங்கணும் இரவரி திணைக்களத்துக்கு. இந்த வருஷம் மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல்ல நன்கொடை வழங்கினவங்க மட்டும்தான் இந்த முறை இதை சமர்ப்பிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் வழங்குறவங்க 2026ஆம் ஆண்டு வழங்க போகிற டேக்ஸ் அந்த டாக்குமெண்ட்டோட தான் நீங்கள் கொடுக்கணும். எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருடைய கேள்வியாக இருந்தது, நன்கொடை வழங்குறதுக்கும் வரி கட்டணுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கான விளக்கமும் இன்றைய நல்ல பல இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய நாளில் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. நேற்று பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் பலதரப்பட்ட இன்னல்களுக்கு பல மாணவர்கள் முகம் கொடுத்திருக்காங்க. நேற்று புளியாப்பிட்டியிலிருந்து ஒரு மாணவர் தன்னுடைய பரீட்சைக்காக பஸ்ஸில் போயிருக்காரு. சில புத்தகம், பேனாக்கள் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்காரு. கடையை போய் பார்த்துட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தா அவருடைய பேக்கில் இருந்த உயர்தர பரீட்சை எழுதுறதுக்கான அந்த அடையாள அட்டை காணாமல் போயிருக்கு. இதை யாரோ ஒருத்தர் பஸ்ஸில் வச்சு எடுத்திருக்காங்க. இதனால இவர் அந்த பதட்டத்தில் மயங்கி விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவர் 2வது தடவை இந்த உயர்தர பரீட்சை எழுதுகிற ஒரு மாணவர். மிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருந்ததால் அவருடைய அடையாள அட்டை காணாமல் போனதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்திருக்கு. அதோட இது தம்புலில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மாணவி ஒருவர் நித்திரையிலேயே உயிரிழந்திருக்காங்க. நேற்றைய நாளில் அவங்க எக்ஸாமுக்கு, அதாவது பரீட்சைக்கு தோற்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து வச்சுட்டு தூங்கியிருக்காங்க. காலையில் எழும்பல. பெற்றோர்கள் அவங்கள வந்து எழுப்பும் போது மயங்கிய நிலையில் இருந்திருக்காங்க. உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவங்க ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்திருக்கு. இவங்களுடைய அறைகளில் நிறைய நோட்டுகள் வந்து எழுதி ஒட்டி வச்சுருந்துருக்காங்க. அதில் அதாவது அந்த மாவட்டத்திலேயே முதல் தர புள்ளிகளை பெறக்கூடிய எதிர்பார்ப்போடு தான் இருப்பதாக கூட அதில் நோட் பண்ணி வச்சிருந்ததாக சொல்லப்படுது. இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன அப்படின்றது தொடர்பாக இப்பொழுது இறுதிக்கட்டமாக நான் பார்க்கும்போது, செய்தி பார்க்கும்போது வரையில் வெளியாகலை. எனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதோட ஒரு மாணவியினுடைய தந்தையார் நாளைக்கு ஏழையில் எடுப்புறாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு தீ வச்சு கைதான சம்பவம் ஒன்று இடம்பெருக்கு. அதனால் அவங்களும் இதனால் இந்த இன்னல்களால் எக்ஸாம் எழுத முடியாமல்
போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.